வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிஷின் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாபினில் எப்படி நூல் சுற்றுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2 சுற்று சுற்றிக்கிங்க கையால். அதுக்கப்புறம் மிஷினில் சுற்றிக்கலாம். மிஷினில் சொருகியாச்சு. இப்போ அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் சுற்றுங்க. பாபினில் நூல் சுற்றுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிஷினில் எப்படி நூல் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிஷினில் எப்படி நூல் போடுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ அடியிலேருந்து எப்படி நூல் எடுக்கிறதுன்னு சொல்லி அதையும் பார்த்துருப்பீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்டிச்சஸ்க்கான நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இருக்குது. நீங்கள் மினிமம் 2.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2.5 வச்சுக்கோங்க. அதான் நமக்கு கரெக்டான ஸ்டிச்சஸ். நீங்கள் பிரிக்கணும், பெரிய தையல் வேணும்னா 5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் மிஷின்லேயே எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, நான் இப்போ தான் புதுசாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு A4 ஷீட் அதுமாரி எடுத்துக்கிட்டு மிஷினில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் ஸ்டிச் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பரை வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நூல் போடாமல் ஸ்டிச் பண்ணணும். இதுமாரி நேராக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் A4 ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஷேப் வரைஞ்சி அதுலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது நூல் போட்டு பேப்பரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம லைன் வரைஞ்சோம், அந்த லைன் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா பேப்பருன்றதால கிழிஞ்சிரும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கார்னர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு பேப்பரை திருப்பிக்குங்க. திருப்பிட்டு திரும்பவும் நீங்கள் நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்தமாரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஷேப்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நெக் டிசைன் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ஷேப் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறது ஃபஸ்ட்லே. பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பார்த்தீங்களா ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரையாங்கிள் வந்து அந்த கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கார்னர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேப்பரை வந்து திருப்பிக்குங்க. திருப்பிட்டு கரெக்டாக அந்த வி ஷேப்பில் கொண்டு வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கார்னர்லேயும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பினா தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கிளில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் பேப்பரை வந்து நீங்கள் திருப்பிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதை வந்து நிறுத்தக்கூடாது. எந்த இடத்துலையுமே நிறுத்தக்கூடாது. ஸ்லோவாக நீங்கள் பேப்பரை வந்து திருப்பிக்கிட்டே இருங்க. அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும்.
சர்க்கிள் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. பொறுமையாக எப்படி ஸ்டிச் பண்ணி பேப்பரை வந்து எப்படி திருப்பி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். டைலரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ்க்கு போகணும். ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.